ஹை கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஒயிட். நம்மளோட சேனலில் நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்து தென் கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஒரு 3 மெயின் ஹேக்கர்ஸ் வந்து தெரியும் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 தெரிஞ்சு வச்சுருக்கலாம். பட் நாம் வந்து இன்றைக்கி இன்டெப்த்தாக ஒரு 13 டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஹேட் ஹேக்கர். ஸோ ஹேக்கர் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஹேக்கிங் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே இருக்கிற ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஹேக்கிங் அப்படின்றது இன்னொருத்தருடைய ஒரு டிவைஸோ இல்லை வெப்சைட்டோ ஏதோ ஒன்று ஹேக் பண்ணி அதோடைய அக்சஸை எடுக்கிறது பேர் தான் வந்து ஹேக்கிங் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த ஹேக்கர் தான் வந்து அந்த ஹேக்கிங்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ வந்து உங்களுக்கு ஹேக்கர்னா யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர் அப்படின்றவர் யார் அப்படின்னா, ஒருத்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் அவருடைய டிவைஸை வந்து ஹேக் பண்ணி அக்சஸ் எடுக்கிறது அண்ட் வந்து யாராச்சும் வந்து காசு கொடுத்தாங்கன்னா ஹேக் பண்ணி கொடுக்கறது அண்ட் இவங்களே வந்து இவங்களுடைய ஒரு ஓன் பர்பஸ்க்காக ஒருத்தரை ஹேக் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர். ஒயிட் ஹேட் ஹேக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டு பிளாக் ஹேட் ஹேக்கர். ஓகேங்களா? இவங்க வந்து முழுக்க ஒரு லீகலான வேலை வந்து ஹேக் பண்ணுறவங்க. அதாவது ஒரு கம்பெனியில் டேட்டாஸ் வந்து லீக் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் தான் வந்து தேவைப்படுவாங்க. அண்ட் இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கரை வந்து நம்ம எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் டெஸ்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் தான். அண்ட் பக் பவுண்டி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் தான். ஸோ இவங்க வந்து முழுக்க ஒரு லீகல் வேல ஹேக் பண்ணுறவங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஹேட் ஹேக்கர். இவங்க வந்து ஒயிட் ஹேட்டுக்கும் பிளாக் ஹேட்டுக்கும் நடுவில், அதாவது பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் எல்லாமே தெரியும். அதாவது பிளாக் ஹேட் விஷயமும் தெரியும், ஒயிட் ஹேட் விஷயமும் தெரியும். ஓகேங்களா? பட் ஒரு ஜாலிக்காக ஒருத்தரை ஹேக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கே ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டேட்டாஸை அவங்களே லீக் பண்ணுவாங்க அண்ட் அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம என்னன்றது சொல்லவே முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒயிட் ஹேட் ஹேக்கர், பிளாக் ஹேட் ஹேக்கர் அண்ட் கிரே ஹேட் ஹேக்கர், இந்த 3 டைப்ஸுமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த 3 தான் வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு ஹேக்கர் அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் கிட்டி. ஸ்கிரிப்ட் கிட்டி அப்படின்றவங்க யாருமே இல்லை. அதாவது ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் இருந்து நிறைய சோர்சஸ் எடுப்பாங்க. லைக் வந்து ஒரு டூல் வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டூலை வச்சு ஹேக் பண்ணுவாங்க. இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை இவங்க வந்து யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுவாங்க. லைக் அது ஃபிஷிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த டெக்னிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் கிட்டி. இன்றைக்கி பாதி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் கிட்டி தான். ஓகேங்களா? ஹேக்கருக்கும் ஸ்கிரிப்ட் கிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹேக்கர்ன்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன். பட் ஸ்கிரிப்ட் கிட்டி அப்படின்றவங்க கொஞ்சம் அங்கங்கே தெரியும். அதை வச்சு ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கிட்டி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹேக்கர்ஸ்னால் என்ன, ஸ்கிரிப்ட் கிட்டினா என்ன அப்படின்ற இந்த மெயின் டைப்ஸ்லாம் வந்து தெரியும். இதை தவிர்த்து இன்னும் சில டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஹேட் ஹேக்கர். ரெட் ஹேட் ஹேக்கர் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை. ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, இல்லை ஒரு நார்மல் பர்சன் யாராக வேணா இருக்கட்டும், ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கரை வந்து ஃபைன் பண்ணி அவரை வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஹேட் ஹேக்கர் அப்படின்றது. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஹேட் ஹேக்கர். ப்ளூ ஹேட் ஹேக்கர் அப்படின்றது வந்து யார் அப்படின்னா, அவங்களும் லைக் ஸ்கிரிப்ட் கிட்டி மாதிரி தான். பட் இவங்க வந்து ரிவெஞ்ச், அதாவது ஒருத்தர் பழி வாங்குறதுக்காக ஒரு ஹேக்கிங் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஹேட் ஹேக்கர். தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹேட் ஹேக்கர். க்ரீன் ஹேட் ஹேக்கர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கிட்டி மாதிரி தான். அதாவது ஹேக்கிங் வேர்ல்டுக்குள்ளே நான் வரணும், ஹேக்கிங் வந்து நான் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும், எனக்கு வந்து எல்லாமே தெரியணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படின்றவங்க.
தென் வந்து ஆக்டிவிஸ்ட் அப்படின்றவங்க ஒன்றும் இல்லை, ஆன்லைனில் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறவங்க. லைக் அது ஒரு ஹேக்கிங் நியூஸாக இருக்கட்டும், இல்லை ஹேக்கிங் சம்மந்தமான எந்த ஒரு மெசேஜஸாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிஸ்ட் அப்படின்றவங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ஹேக்கர் அப்படின்றவங்க இந்த ஹேக்கிங் அப்படின்ற இந்த இதுக்குள்ள இன்னோவேட்டிவாக ஒரு டூலோ இல்லை ஏதோ ஒன்று இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ஹேக்கர் அப்படின்றவங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் டெரரிஸ்ட். இவங்க வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவங்கலாம் வந்து லைக் டெரரிஸ்ட் மாதிரி. ஓகேங்களா? ஒரு பர்சனை ஒரு அட்டாக்கர் அப்படின்னா ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர். ஓகேங்களா? இவங்கள மோட்டிவேட் பண்ணி சம் ஆக்டிவிட்டீஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு நாட்டுக்கு எதிர வந்து இவங்க வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் டெரரிஸ்ட் அப்படின்றவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த கம்பெனியை காட்டி கொடுப்பாங்க. லைக் அந்த கம்பெனியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து லீக் பண்ணலாம், இல்லை அந்த கம்பெனியை வந்து இவங்க அட்டாக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசில் ப்ளோவர். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு ஹேக்கர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். அதாவது இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து நம்ம கண்ட்ரியில் ஒரு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஹேக்கர். இவங்க வச்சு இன்னொரு நாட்டை வந்து ஹேக் பண்ணலாம், இல்லை அங்கே இருக்கிற ஒரு ஏஜென்சிஸை வந்து ஹேக் பண்ணலாம், இல்லை அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்டு ஹேக்கர் அப்படின்றவங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியர் ஹேக்கர். சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா ஒரு பர்சனை நம்ம டச் பண்ணாமல் அவரை அப்ரோச் பண்ணி அப்படி தான் வந்து ஹேக் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபிஷிங்னு கூட வச்சுக்கலாம். அவர் அப்ரோச் பண்ணி ஒரு லிங்க் அனுப்பி அவர் அதில் லாகின் பண்ணி அந்த கிரெடென்ஷியல் வந்து நமக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி வந்து சோஷியல் இன்ஜினியரிங் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் கிட்டி மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 13 டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எல்லாருக்குமே வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். இல்லை இன்னும் எனக்கு புரியலை அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.